ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதுல இருந்து காஷ்மீர்ல தீவிரவாத செயல்கள் மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. ஆனா காஷ்மீர்ல தீவிரவாத செயல்களை அதிகரிப்பதற்கு தற்போது சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து சில திட்டங்களை செயல்படுத்தி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எப்போதுமே காஷ்மீர்ல பாகிஸ்தான் தான் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவாங்க. ஆனா தற்போது சீனாவும் பாகிஸ்தானுடன் இணைந்து காஷ்மீர்ல தீவிரவாத செயல்களை அதிகரிப்பதற்கு முயல்வதா சொல்லப்படுது. இதற்கு பின்னாடி சீனாவுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் இருப்பதா சொல்லப்படுது. அது என்ன விஷயம், எதற்காக சீனா காஷ்மீர்ல தீவிரவாத செயல்களை அதிகரிப்பதற்கு பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்படுறாங்க, இந்தியா இதை சமாளிப்பதற்கு என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், 2024 வருடத்தோட ரிபப்ளிக் டே சீஃப் கெஸ்டா பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் வரப்போறாரு. அவரின் வருகையின் போது இந்தியா மற்றும் பிரான்சுக்கு இடையே 2 முக்கியமான ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இரு நாடுகளுக்கும் இடையே என்னென்ன ராணுவ ஒப்பந்தங்கள் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, இமானுவேல் மேக்ரோனோட இந்த இந்திய பயணம் எந்தெந்த விதத்துல முக்கியத்துவம் பெறும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அர்மீனியாவுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில மேலும் 2 முக்கியமான ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இன்னும் கூடிய விரைவில் அந்த ஆயுதங்களை இந்தியாவின் நட்பு நாடுகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. எந்த ஆயுதத்தை இந்தியா விற்பனை செய்ய முயல்றாங்க, அந்த ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், சமீபத்துல இந்திய விமானப்படையின் தளபதி எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தை பார்வையிட்டிருக்காரு. இந்திய விமானப்படை தளபதி ஒரு தனியார் ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிடுவது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த நிறுவனம் இந்திய ராணுவத்திற்கு என்னென்ன ஆயுதங்களை தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க, ஏர்போர்ஸ் சீஃபோட இந்த விசிட் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூஞ்ச் செக்டார்ல இந்திய ராணுவ வீரர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் மற்றும் சீனா இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது எப்போ இந்தியா ஆர்டிகல் 370 காஷ்மீர்ல ரிவோக் செஞ்சாங்களோ அதுல இருந்து காஷ்மீர்ல தீவிரவாத செயல்கள் மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு பிறகு சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து காஷ்மீர்ல தீவிரவாத செயல்களை அதிகரிப்பதற்கு முயல்வதா சொல்லப்படுது. அதாவது எப்போதுமே பாகிஸ்தான் தான் காஷ்மீர்ல தீவிரவாத செயல்களை அதிகரிப்பதற்கு முயல்வாங்க. ஆனா இப்போது சீனா பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்படுவதற்கு முக்கியமான காரணம் 2020 இருந்து சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையே லடாக் செக்டார்ல தொடர்ந்து ஃபேஸ் ஆஃப் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்தியா சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா மிகப்பெரிய அளவுல தன்னுடைய படைய லடாக் பகுதியில நிலைநிறுத்தி இருக்காங்க. இதன் மூலமா சீனாவால லடாக் பகுதியில சலாமி ஸ்லைசிங் பாலிசியை ஃபாலோ பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இந்தியா தொடர்ந்து சீனாவுடைய கோரிக்கைகளை ஏற்காம தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து சீனாவுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. லடாக் பகுதியில 2020க்கு முன்பு வரைக்கும் இவ்வளவு ராணுவ வீரர்களை இந்தியா டிப்ளாய் செய்தது கிடையாது. குறிப்பா காஷ்மீர் பகுதியில டிப்ளாய் செய்யப்பட்டிருந்த ராஷ்டிரிய ரைபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி படைப்பிரிவை தற்போது இந்தியா லடாக்ல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இதனால சீனாவால லடாக் பகுதியில இந்தியாவுக்கு எதிராக செயல்பட முடியல. இதன் காரணமாக தான் இந்தியாவின் கவனத்தை திசை திருப்புவதற்கும் லடாக்ல டிப்ளாய் செஞ்சிருக்க படைப்பிரிவை இந்தியாவை குறைக்க வைப்பதற்கும் தற்போது காஷ்மீர்ல தீவிரவாத செயல்களை அதிகரிப்பதற்கு சீனா பாகிஸ்தானுடன் இணைந்து செயல்படுவதா சொல்லப்படுது. இதன் காரணமாக தான் காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மற்றும் ரஜோரி செக்டார்ல சமீப காலங்கள்ல தீவிரவாத செயல்கள் அதிகரிச்சிருக்கு. பூஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய வன
வனப்பகுதிகள்ல 20 முதல் 25 தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கலாம் அப்படின்னு இந்தியா நம்புறாங்க. இந்த வீரர்கள் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய குகைகளை மறைவிடமா பயன்படுத்தி கொண்டு இந்திய வீரர்கள் மீது சர்ப்ரைஸ் தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தற்போது பூஞ்ச் பகுதியில் மறைந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழிப்பதற்கு இந்திய ராணுவம் ஆபரேஷனை தொடங்கி இருக்காங்க. இதே பூஞ்ச் மற்றும் ரஜோரி பகுதியில 2003வது வருடம் இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை கேரி அவுட் செஞ்சாங்க. அதாவது 2003ல இந்திய ராணுவம் சர்ப்ப வினாஸ் அப்படிங்கிற ஆபரேஷனை முன்னெடுத்தாங்க. இந்த ஆபரேஷன்ல கிட்டத்தட்ட 15,000 இந்திய துருப்புகள் ஈடுபடுத்தப்பட்டன. 15,000 இந்திய துருப்புகள் பூஞ்ச் மற்றும் ரஜோரி பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் ஊடுருவி இருந்த 65க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தினாங்க. தற்போது சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து கொண்டு 2003ல செய்த அதே போன்ற ஒரு வேலையை தற்போது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, காஷ்மீர்ல இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுத்தா லடாக்ல இந்தியா ஆட்டோமேட்டிக்கா படையை குறைச்சு காஷ்மீர்ல கொண்டு டிப்ளாய் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காங்க. ஆனா தற்போது இந்திய ராணுவத்தோட நிலை அது கிடையாது. ஏன்னா காஷ்மீர்ல ஏற்கனவே இந்தியா தேவையான அளவு ராணுவ வீரர்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அவர்களை கொண்டே காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை சமாளிப்பதற்கு இந்தியாவால முடியும். சமீபத்தில் இந்திய ராணுவம் பூஞ்ச் மற்றும் ரஜோரி செக்டார்ல நடத்திய ஆபரேஷன்ல கிட்டத்தட்ட 20 தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. அதனால வரும் காலத்துல சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து அனுப்பும் தீவிரவாதிகளையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய படைகளை வைத்து இந்தியாவால சமாளிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், அடுத்த வருடத்தோட ரிபப்ளிக் டே பரேடோட சீஃப் கெஸ்டா பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் இருக்க போறாரு. அவரின் வருகையின் போது இந்தியா மற்றும் பிரான்சுக்கு இடையே ரஃபேல் எம் போர் விமானம் மற்றும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ரஃபேல் எம் மற்றும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள் இந்திய கடற்படையின் வலிமையை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோனோட இந்த இந்திய சுற்றுப்பயணம் இரு நாடுகளுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான சுற்றுப்பயணமா பார்க்கப்படுது. இந்திய விமானப்படை ஏற்கனவே ரஃபேல் போர் விமானங்களை படையில் இணைத்து பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படையும் ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். உலகில் பிரான்சுக்கு அடுத்து ரஃபேல் போர் விமானங்களோட ஏர்போர்ஸ் மற்றும் நேவல் வேரியண்ட்களை பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது நாடா இந்தியா இருப்பாங்க. இமானுவேல் மேக்ரோனோட இந்த இந்திய சுற்றுப்பயணத்தின் போது ரஃபேல் எம் போர் விமானம் மற்றும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களோட விலை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு அடுத்த வருடத்தோட முதல் பாதியில ரஃபேல் எம் மற்றும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏற்கனவே ரஃபேல் போர் விமானத்தை தயாரிக்கக்கூடிய டசால்ட் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்து விமானத்தோட ஃபைனல் பிரைஸ சொல்லிட்டாங்க. ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்தியாவின் மேசகெண்டா ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பிரான்சின் நேவல் குரூப் நிறுவனம் இந்தியால கட்ட போறாங்க. இந்த ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்திய கடற்படையில் இணைப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஏர்கிராப்ட் கேரியர்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஏர்கிராப்ட் கேரியர்ல சீனா தற்போது உள்நாட்டிலே தயாரித்த ஒரு விமானத்தை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விமானத்தோட செயல்திறன் சொல்லிக் கொள்ளும் அளவுல இல்ல. ஆனா தற்போது இந்தியா ரஃபேல் எம் போர் விமானங்களை நமது விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இணைச்சாங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு நேவல் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்தியா ரஃபேல் எம் போர் விமானங்களை பயன்படுத்தி சீனாவை மிக எளிதா தோற்கடிக்க முடியும். அடுத்த அப்டேட், சமீப காலமா இந்தியா தன்னுடைய ஆயுதங்களை நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நட்பு நாடுகளுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்வதன் மூலம் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ உலகின் பல நாடுகள்ல பரப்புவதற்கு இந்தியா முயல்றாங்க. அந்த வகையில அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா முயல்றாங்க. இதற்காக ரஷ்ய தயாரிப்பு Su-30 மற்றும் MiG-29 விமானங்களை பயன்படுத்தக்கூடிய நாடுகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது Su-30 மற்றும் MiG-29 விமானங்கள்ல R-77 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. ஏற்கனவே இந்தியா Su-30 மற்றும் MiG-29 விமானங்கள்ல அஸ்த்ரா மிசைல்களை இணைத்து பயன்படுத்தி வர்றதுனால இந்த நாடுகளால மிக
மிக எளிதா தங்களுடைய விமானங்கள்ல அஸ்த்ரா மிசைல்களை இணைத்துக் கொள்ள முடியும். அஸ்த்ரா மிசைல் ரஷ்ய தயாரிப்பு R-77 மிசைல்களை விட அதிக ரேஞ்ச் கொண்ட மிசைல். அது மட்டும் இல்லாம R-77 மிசைலை விட எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்கள் அஸ்த்ரா மிசைல்ல சிறப்பா இருக்கு. இதனால எதிரிகளுடைய எலக்ட்ரானிக் ஜாமர்கள் மூலமா அஸ்த்ரா மிசைல்களை ஜாம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம Su-30 மற்றும் MiG-29 விமானங்கள்ல அஸ்த்ரா மிசைல்கள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு பல கட்ட சோதனைகளை வெற்றிகரமா முடிச்சிருக்கு. இதனால அஸ்த்ரா மிசைல்களை Su-30 மற்றும் MiG-29 விமானங்களை பயன்படுத்தக்கூடிய பல நாடுகள் வாங்குவதற்கு முனைப்பு காட்டி வருவதா சொல்லப்படுது. அடுத்து DRDO ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் அப்படிங்கிற ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலை பயன்படுத்தி எதிரிகளோட விமான ஓடுதளங்கள், கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், பங்கர்ஸ், ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் போன்றவற்றை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனையும் இந்தியா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்றாங்க. எந்தெந்த நாடுகள் தன்னுடைய விமானப்படையை நவீனப்படுத்த முயல்றாங்களோ அந்த நாடுகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யாவால தன்னுடைய ட்ரெடிஷனல் சப்ளையர்ஸுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்ய முடியல. இந்தியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வெப்பன் எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்த முயல்றாங்க. இப்படி இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதுல இந்தியாவுக்கு ரெண்டு சேலஞ்சஸ் இருக்கு. ஒன்னு, ஏற்கனவே வெப்பன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடம் இருந்து இந்தியா கடுமையான போட்டியை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாம் விற்கக்கூடிய ஆயுதங்கள் நமது எதிரி நாடுகளின் கையில் போய் சேரக்கூடாது. அதனால ஆயுத ஏற்றுமதியில பல ஜியோபொலிட்டிக்கல் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் மீறி இந்தியா சமீப காலங்கள்ல தன்னுடைய ஆயுத ஏற்றுமதியை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்காங்க. அதனால அஸ்த்ரா மற்றும் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை இந்தியா இன்னும் கூடிய விரைவில் ஏற்றுமதி செய்வாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் சமீபத்துல நாக்பூர்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டாரு. இந்த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனம் ஒரு தனியார் ஆயுத தயாரிப்பு நிறுவனம். ஏர் சீஃப் மார்ஷலோட இந்த விசிட் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா சமீப காலங்கள்ல இந்தியா தனியார் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஊக்கம் கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏர் சீஃப் மார்ஷலோட இந்த விசிட்டின் போது இந்திய ராணுவத்திற்காக தயாரிக்கப்பட்டு வரும் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸோட அசம்பிளி லைனை பார்வையிட்டாரு. அது மட்டும் இல்லாம எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனத்தோட ஃபெசிலிட்டிஸ் மற்றும் அவங்களோட கேப்பபிலிட்டி குறித்து VR சௌத்ரி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து இந்திய விமானப்படைக்காக தயாரிக்கப்பட்டு வரும் 125 கிலோகிராம் எடை கொண்ட ப்ரீ பிராக்மெண்ட் பாமோட அசம்பிளி லைனை VR சௌத்ரி அவர்கள் பார்வையிட்டாரு. இந்த 165 கிலோகிராம் எடை கொண்ட பாம் இந்திய விமானப்படைக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டு வருது. முன்பெல்லாம் முன்னாடி இந்திய விமானப்படையில இது போன்ற அதிக எடை கொண்ட பாம் குறைவான அளவுல தான் இருந்தது. ஆனா தற்போது லடாக்ல சீனாவுடன் பிரச்சனை ஏற்பட்டதனால அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பாம்ஸ இந்தியா அதிக எண்ணிக்கையில தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வரும் காலத்துல எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனத்திற்கு இந்திய விமானப்படையில இருந்து அதிகமான ஆர்டர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்திய தனியார் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தற்போது மிகப்பெரிய அளவுல ஊக்கம் கொடுக்கப்பட்டு வருது. இதன் காரணமாக இந்தியாவால அதிவேகமா ஆயுத தயாரிப்புல ஈடுபட முடியும். ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு இது போன்ற தனியார் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும். இப்படி தனியார் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஊக்கம் கொடுப்பதெல்லாம் 15 வருடங்களுக்கு முன்பே இந்தியா செஞ்சிருக்கணும். அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள்ல பல தனியார் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு. இப்போ தனியார் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களோட தேவையை உணர்ந்து இந்தியா இது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.